இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மசாலா பணியாரம். மசாலா பணியாரத்திற்கு தேவையான பொருட்கள்: புழுங்கல் அரிசி 1 கப், பச்சரிசி 1 கப், உளுந்து 1/2 கப், 3 ஸ்பூன் வெந்தயம், சின்ன வெங்காயம் 20, ஜீரகம் 1 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு. இப்போ இந்த பச்சரிசி, புழுங்கல் அரிசி, உளுந்து, வெந்தயம் இந்த 4ஐயும் 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு நம்ம கிரைண்டரில் அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இது 1 கப்புங்கிறது வந்து இந்த டம்ளரில் 1.5 டம்ளர் அளவு பச்சரிசியும் புழுங்கரிசியும் போட்டிருக்கேன். உளுந்து எவ்வளோன்னா இதில் வந்து 1/2 டம்ளர் இருக்குது. உப்பு தேவையான அளவு போட்டு இதை நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கிறோம். கடைசியாக நம்ம வலிக்கும் போது இந்த சின்ன வெங்காயம், ஜீரகம், கருவேப்பிலை இது 3ஐயும் மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு இந்த மாவோட கிரைண்டர்லேயே கூடவே போட்டு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் இது தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா: கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் 2 பொடியாக நறுக்கியது, பெரிய வெங்காயம் 3 பொடியாக நறுக்கியது, பணியாரம் ஊற்றுறதுக்கு தேவையான எண்ணெய். நான் முன்னாடி சொன்ன எல்லா பொருளும் சேர்த்து நான் ஊற வச்சு இந்த மாவை வந்து நான் எல்லாமே போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து 6லேருந்து 7 மணி நேரம் புளிச்சு வச்ச மாவு இது. இதை வந்து இப்போ நம்ம பணியாரமாக ஊற்ற போகிறோம். அதுக்கு முன்னாடி இதெல்லாம் போட்டு வதக்கி இதில் போட்டணும். கடுகு, உளுத்தம் பருப்பு எல்லாம் தாளிச்சிட்டு வதக்கிறதுக்கு ஒரு 2 ஸ்பூன் மட்டும் எண்ணெய் விட்டால் போதும். கடுகு, உளுத்தம் பருப்பு, அடுத்ததாக கருவேப்பிலை, கொத்தமல்லி பொடியாக நறுக்கினது, வெங்காயம், அதே மாதிரி பச்சை மிளகாய் 1 by 1 போட்டு ரொம்ப பொடியாக நறுக்கி வச்சுருக்கனால இந்த வெங்காயம் வந்து பணியாரம் நம்ம வேகிறதுக்குள்ளேயே வெந்துடும். அதனால் ரொம்ப வதக்க வேண்டியதில்லை, நிப்பாட்டிடலாம். இப்போ இது வந்து மாவோட சேர்த்துறோம். இந்த தாளித்து வதக்கினதையெல்லாம் எல்லாம் போட்டு நம்ம இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுறோம். பணியார சட்டி வச்சாச்சு. எண்ணெய் ஊற்றிட்டு இப்போல்லாம் எல்லாருமே நான்ஸ்டிக் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இன்னும் இரும்பு சட்டியில் ஊற்றுனா இன்னும் நல்லா இந்த பணியாரம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். காஞ்சிடுச்சு. சாதாரணமாக வந்து இட்லி மாவு, தோசை மாவில் பணியாரம் ஊற்றுவோம். இது பணியாரத்துக்குன்னு தனியாக ஜீரகம், கருவேப்பிலை, வெங்காயம்லாம் அரைச்சி போட்டு ஊற்றுறதுனால நல்லா வாசமாக இருக்கும். மசாலா பணியாரம் நல்லா 2 பக்கமும் சிவந்து முறுமுறுன்னு ரெடி ஆயிடுச்சு. மசாலா பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இந்த மசாலா பணியாரத்துக்கு தேங்காய் சட்னி, தக்காளி வெங்காய சட்னி காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும்.